யோசிச்சு பாருங்க, ஒரு சிதைஞ்சு போன டேட்டா லாக், வெறும் வார்த்தைகள், தொடர்பே இல்லாத வாக்கியங்கள். ஆனா அதுக்குள்ள ஒரு முழு கதை ஒளிஞ்சிருந்தா, வாங்க நாம சேர்ந்து இந்த புதிர விடுவிக்கலாம். இந்த வார்த்தை துண்டுகளை ஒன்னு சேர்த்து அதுக்குள்ள இருக்கிற திகிலையும் மனிதநேயத்தையும் வெளியே கொண்டு வரலாம். நம்ம கையில இப்போ இருக்கிறது என்னன்னா, ஒரு படத்தோட அங்கங்க சிதறி கிடக்கிற வார்த்தைகளும் சத்தங்களும் தான். பார்த்தா சும்மா ஒரே இரைச்சலா தெரியும். ஆனா இந்த இரைச்சலுக்குள்ள ஒரு கதை புதைஞ்சிருக்கு. வாங்க அந்த கதையை தான் நாம இப்போ தோண்டி எடுக்க போறோம். இங்க பாருங்க, பிறந்த நாள் வாழ்த்துக்கள், மன்னிக்கவும், பெட்டியின் அடியில் ஜாம்பிகள், மகஃபக்கா. என்ன ஒரு கலவை! ஒரு பக்கம் நாகரிகம், இன்னொரு பக்கம் பயங்கரம், நடுவுல கெட்ட வார்த்தை. இதுதான் நம்மளோட ஆதாரம். இந்த மாதிரி ஒரு குழப்பத்திலிருந்து ஒரு கோர்வையான கதையை நம்மளால உருவாக்க முடியுமா? அதுதான் இங்க கேள்வி. சரி, முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மொத்த குழப்பமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப சாதாரணமா இருந்திருக்கு. அதுக்கான அறிகுறிகள் நமக்கு கிடைக்குது. வார்த்தைகள் கொஞ்சம் விட்டு விட்டு தான் இருக்கு. ஆனாலும் அந்த இடம் எது, அங்க இருந்தவங்க யாருன்னு நமக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைக்குது. நமக்கு கிடைக்கிற முதல் தெளிவான க்ளூ இந்த இடம் பயோடெக் மாவட்டம். இத கேட்டாலே தெரியுது, இது ஒரு மாடர்னான, ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு ஏரியா. அடுத்ததா இந்த காட்சி இன்னும் கொஞ்சம் தெளிவாகுது. அவங்க இருந்தது ஒரு ஜேடிஎக்ஸ் ட்ரெயின்ல. நம்பர் கூட இருக்கு பாருங்க, ஜேடிஎக்ஸ் 101. இது சவுத் கொரியாவோட ஒரு ஹை ஸ்பீட் ட்ரெயின். இப்ப பாருங்க, அங்க இருந்த ஒரு ஆளை பத்தியும் நமக்கு தகவல் கிடைக்குது. ஒரு நிதி மேலாளர். அப்போ இது தினமும் வேலைக்கு போயிட்டு வர்ற சாதாரண ஆட்கள் பயணிக்கிற ஒரு ட்ரெயின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கல. இங்கதான் விஷயமே ஆரம்பிக்குது. அந்த உரையாடல் பதிவு கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. பயத்தோட முதல் அறிகுறிகள் இப்போதான் வெளியே வரத் தொடங்குது. நீங்க தனியா டங்கருக்குள்ள இருக்கீங்க தெரியுமா? இந்த ஒரு வரியில அந்த சாதாரண பயணத்தோட டோன் அப்படியே மாறுது. ஏதோ ஒன்னு தப்பா நடக்குது, ஒரு விதமான தனிமை, ஒரு பயம் இங்கதான் மெதுவா உள்ள வருது. இத கவனிங்க. மேடம் மேடம், ஓனோ, ஹலோ சார், ப்ளீஸ். எவ்ளோ வேகமா ஒரு மரியாதையான பேச்சு, ஒரு உதவி கேட்கிற கதறலா மாறுது பாருங்க. நெருக்கடியோட முதல் புள்ளி இதுதான் சொல்லலாம். இப்போ அந்த உரையாடல் பதிவு மொத்தமா குழப்பத்துல மூழ்கிடுது. ஒரே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது. அது அங்க நடந்த மோதலோட ஒரு கொடூரமான சித்திரத்தை நமக்கு காட்டுது. இப்போ அந்த டேட்டாவோட ரிதம மட்டும் கவனிங்க. ஹீட். இந்த வார்த்தை மறுபடியும் மறுபடியும் வருது. அது ஒரு தாக்குதலா இருக்கலாம், அலறலா இருக்கலாம், இல்ல துப்பாக்கி சத்தமா கூட இருக்கலாம். எதுன்னே தெரியல. ஆனா ரொம்ப வெறித்தனமா விட்டு விட்டு இந்த வார்த்தை பதிவாய்கிட்டே இருக்கு. அப்படியே ஒரு இடைவிடாத தாக்குதல் நடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உணர்வை இது உருவாக்குது. நம்மளையே மூழ்கடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இந்த சின்ன சின்ன வார்த்தைகளை வச்சே அந்த பயம் எப்படி படிப்படியா அதிகரிச்சதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. முதல்ல ஓ நோன்னு ஒரு அதிர்ச்சி, அப்புறம் ஹெல்ப் மீன்னு ஒரு கெஞ்சல், அடுத்து என் கழுத்தை திறக்காதேன்னு ஒரு மிரட்சி, கடைசியா மதஃபக்கர்னு ஒரு கோபம். ஒரு முழுமையான உணர்ச்சி பயணம். இந்த மொத்த குழப்பத்துக்கு நடுவுலையும் நமக்கு சில முக்கியமான டீட்டெயில்ஸ் கிடைக்குது. உதாரணத்துக்கு, அவங்க 13வது பெட்டியிலிருந்து 15வது பெட்டிக்கு போக முயற்சி பண்றாங்க. இது ஒரு தப்பிக்கும் முயற்சிங்கிறது நல்லாவே தெரியுது. பயம் ஒரு பக்கம் உச்சத்துக்கு போனாலும் இன்னொரு பக்கம் மனுஷங்க ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்புல இருக்க முயற்சி பண்ணிருக்காங்க. உதவி கேட்டு வெளி உலகத்தை தொடர்பு கொள்ளவும் முயற்சி பண்ணிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்களும் நமக்கு கிடைக்குது. கிடைச்ச டேட்டாவிலே ரொம்ப விசித்திரமான ஒண்ணு இதுதான். 181 சென்டிமீட்டர். இவ்ளோ குழப்பத்துல இந்த ஒரு குறிப்பிட்ட அளவீடு மட்டும் எப்படி சிதையாம தப்பிச்சது? அது உண்மையிலே ஒரு மர்மம்தான். இந்த முரண்பாடு நிஜமாவே மனச பாதிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் கண்ட்ரோல் ரூம்னு திரும்ப திரும்ப உதவிக்காக கூப்பிடுறாங்க. ஆனா மறுபக்கம் என்ன பதில் வருது? நீங்க கூப்பிடுற நபர் கிடைக்கல. எந்த உணர்ச்சியும் இல்லாத ஒரு மெஷின் வாய்ஸ். அவங்களோட கையேறு நிலைய இதைவிட தெளிவா சொல்ல முடியாது. அப்புறம் பாருங்க, நமக்கு இது கிடைக்குது. என் மேகங்களில் கண்ணீர் வழிகிறது, வெள்ளை நீல வானத்தில் அழுகிறது. இது எப்படி இந்த இடத்துல வந்ததுன்னே தெரியுது. ஒரு தற்செயலா உருவான கவிதை மாதிரி இருக்கு. அந்த இரைச்சலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு அழகான ஆனா ரொம்ப சோகமான வரி இது. இப்போ அந்த டேட்டா ஸ்ட்ரீம் முடியற கட்டத்துக்கு வர்றோம். அந்த வெறித்தனமான வேகமெல்லாம் குறைஞ்சு கதையோட முடிவை சொல்ற மாதிரி மனச தொடர சில கடைசி வார்த்தைகள் மட்டும் நமக்கு கிடைக்குது. இவைதான் நமக்கு கிடைச்ச கடைசி தெளிவான சிக்னல்கள். மீட்பு குழு, நான் மீண்டும் சொல்கிறேன், இரகசிய ரயில்னு சில ஆபரேஷனல் டீட்டெயில்ஸ். அதே சமயம் மிகவும் இளமை, மீண்டும் சந்திக்கும் வரை நண்பான்னு ரொம்ப பர்சனலான விராவடிகளும் இருக்கு.
கடைசியா இந்த உரையாடல் பதிவு நம்ம கிட்ட விட்டுட்டு போறது இந்த ஒரு வரிதான். நாளைய பூக்கள் இன்று பூக்கும்போது உங்களை மீண்டும் காண ஆவலுடன் காத்திருக்கிறேன். ஒரு கவித்துவமான நம்பிக்கையான செய்தி. இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை வன்முறைக்கும் அப்படியே நேர்மாறா இருக்கு. அப்போ இந்த குழப்பத்திலிருந்து உருவான இந்த டேட்டா வெறும் ஒரு பயங்கரமான கதைய மட்டும் சொல்லல. எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலயும் மத்தவங்களோட தொடர்புல இருக்கணும்னு மனுஷன் துடிக்கிறான் பாருங்க, அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் இது சொல்லுது. கடைசில எது ஜெயிக்குதுன்னு நினைக்கிறீங்க? குழப்பத்தோட இரைச்சலா இல்ல மனித நேயத்தோட குரலா?